கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறக்கக்கூடிய நபர்களுக்கு 2025ஆம் ஆண்டிலிருந்து 2027ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த சனி பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போறது அப்படின்னு பார்க்கணும். 7ஆம் இடத்துக்கு சனி வரப்போறார். இவ்வளவு வரைக்கும் 6ஆம் இடத்துக்கு சனி வந்து பெண்ட கழட்டினார். நிறைய பேருக்கு எனிமி உருவாயிருப்பாங்க. நோய் பிரச்சனை வந்திருக்கும், வயிறு பிரச்சனை வந்திருக்கும், நிறைய பேருக்கு தேவையில்லாத ஃப்ரெண்டு மூலியமாவே பிரச்சனை. காலபுருஷனுக்கு 11ஆம் வீடு, அதனால மூத்தவங்க மூலியமாவே எதிரியா இருப்பாங்க. பணம் போட்டு அதுல லாஸ் ஆகி அது ஒரு கேஸ் மாதிரி நடந்துட்டு இருக்கலாம். பல பிரச்சனைகள். 7ஆம் இடத்துக்கு உட்காரும்போது அதெல்லாம் அமிக்கபிளா உட்கார்ந்து செட்டில். 7ஆம் இடத்தில் சனி உட்காரும் பொழுது சனியுடைய காரகத்துவம் சமநிலை. 7ஆம் இடம்ங்கிறது சமநிலை, காரகோபாவ விருத்தி. இப்ப என்னன்னா ஃபேமிலியும் சரி எல்லாமே சமநிலையில் இருக்கும். ஆனா வாழ்க்கை துணைக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதனால அவர் வெளியே போயிட்டே இருப்பார். அடுத்த 2.5 வருஷத்துக்கு உங்க வாழ்க்கை துணை பறந்துட்டே இருப்பார். ஆணாக இருக்கும் பட்சத்தில் பெண், பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் ஆண். இப்ப கூட்டு தொழில் ஆரம்பிக்கிற மாதிரி சான்ஸ் எல்லாம் வரும். வெளிநாட்டுல புதுசா ஒரு வேலை, புதுசா ஒரு வியாபாரம், இதெல்லாம் தொடங்குற மாதிரிலாம் நடக்கும். இதுல ஒரு பெரிய ஒரு சூக்ஷம் என்னன்னா, ஆண்களாக இருக்கும் பட்சத்தில், விருச்சிகம் அல்லது கடகத்தில் சுக்கிரன் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக கல்யாணம்